அனைவருக்கும் வணக்கம். இம்பார்ட்டன்ட் ஸ்டைட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இந்த கிளாஸில் நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டைட்ஸ் என்ன, ஒரு 10 ஸ்டைட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டைட்ஸை பற்றி என்னென்ன, அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த கிளாஸில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்னா என்ன, சேனல்னா என்னன்னு முதல்ல நம்ம பார்த்துருவோம். ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது ஒரு நேரோ பேசேஜ் ஆஃப் வாட்டர் கனெக்டிங் 2 லார்ஜர் பாடிஸ் ஆஃப் வாட்டருங்க. ஒரு குறுகலான ஒரு நீரோட்டங்க. அது ஒரு ஆறு மாதிரி வச்சுங்களேன். அந்த ஆறு ஆனது, ஆறுனா வந்து சின்ன ஆறு, கொஞ்சம் பெரிய ஆறு, சரிங்களா? ஸோ அந்த ஆறு ஆனது 2 வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணோம். அப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த வாட்டர் பாடியை பக்கத்தில் 2 லேண்ட் மாஸ் இருக்குங்க. இதுதான் வந்து ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் டோவர்னு ஒன்று இருக்கா. இது ஸ்ட்ரைட் ஆஃப் டோவர் அப்படிங்கிறது 2 வாட்டர் பாடியை வந்து கனெக்ட் பண்ணுது. 2 வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணுது. அதே சமயம் இது 2 சைட்லேயும் வந்து 2 லேண்ட் மாஸ் இருக்கா. இந்த சைடு வந்து இங்கிலாந்து இருக்குது, இந்த சைடு வந்து ஃப்ரான்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சேனல்லாம் என்னென்னா, இது குறுகலான இந்த பேசேஜ் ஆஃப் வாட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் அகலமாக இருந்தால் இது சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட்னாலும் சேனல்னாலும் ஒன்று தான். ஆனால் ஸ்ட்ரைட் வந்து அந்த நீரோட்டம் அப்படிங்கிறது, பேசேஜ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது குறுகலாக இருந்தால் அதை ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவோம், கொஞ்சம் அகலமாக இருந்தால் அதை சேனல்னு சொல்லுவோம். இவ்வளோதான். இந்த கிளாஸ் முழுக்கவே ஸ்ட்ரைட்டு சேனல் ரெண்டுமே நம்ம வந்து கலந்து தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரெண்டுடைய தன்மையும் ஒன்று தான். அதனால் நம்ம இது சேனல், இது வந்து ஸ்ட்ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ ஸ்ட்ரைட்னா என்ன, சேனல்னா என்னென்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி புரியலனாலும் பரவாயில்ல, கிளாஸ் போக போக ஒரு 4 ஸ்ட்ரைட்டு பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? முதல்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் மலாக்கா ஸ்ட்ரைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க. இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது ஒரு நேரோவான வாட்டர்வே. இதுக்கு எதில் வந்து இதுக்கு இடைப்பட்டல எங்கே அமைச்சிருக்குமா, பிட்வீன் த மலை பெனின்சுலா அண்டு இந்தோனேஷியன் ஐலாண்ட் ஆஃப் சுமத்ராங்க, மலேசியா பெனின்சுலா. இந்த பெனின்சுலார்னா என்ன, 3 பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் வந்து நிலத்தாலும் சூழப்பட்டது தான் பெனின்சுலான்னு சொல்லுவாங்க. இது மலை பெனின்சுலா, மலேசியா இருக்கு இல்லையா. ஸோ மலை பெனின்சுலா ப்ளஸ் வந்து இந்தோனேஷியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டான சுமத்ராங்க. இது இடையில இருக்கக்கூடிய இந்த பேசேஜ் வாட்டர் தான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மேலே சொன்ன இந்த டெஃபினேஷன் வந்து இங்கே அப்ளை ஆகுதான்னு பார்ப்போமா. ஸோ ஒரு குறுகலான ஒரு நீரோட்டம், ஒரு நேரோ பேசேஜ் ஆஃப் வாட்டர் இருக்கா, குறுகலாக இருக்குதா, 2 வாட்டர் பாடி கனெக்ட் பண்ணுதா, அந்தமான் சீயை கனெக்ட் பண்ணுது, இன்னொன்று சவுத் சைனா சீயை கனெக்ட் பண்ணுது. ஸோ இங்கே அந்தமான் சீலேருந்து சவுத் சைனா சீக்கு வரணும்னா இந்த வழியாக தானே போய் ஆகணும். ஸோ இது நேரோவாக இருக்குதா, ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து அப்ளை ஆகுதா. ஒரு நேரோ பேசேஜ் ஆஃப் வாட்டர் கனெக்டிங் 2 லார்ஜ் வாட்டர் பாடிஸ் கனெக்ட் ஆகுதா, முதல் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ரெண்டாவது, சிச்சுவேட்டட் பிட்வீன் 2 லேண்ட் மாசஸ், 2 லேண்ட் மாஸா, மலை அப்படிங்கிற பெனின்சுலா அண்டு சுமத்ரா அப்படிங்கிற ஐலாண்ட், இந்த 2 ஐலாண்டுக்கு இடையில இருக்கா. ஸோ வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த மலை பெனின்சுலா ரெண்டு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா அப்படிங்கிறது மலாய் பெனின்சுலா அண்டு இந்தோனேஷியன் ஐலாண்டான சுமத்ராக்கு இடையில இருக்குது. இது என்ன பண்ணுமா, கனெக்ட்ஸ் அந்தமான் சி அண்டு சவுத் சைனா சீயை கனெக்ட் பண்ணுது. அதே போல் பிரைமரி ரூட் டு இந்தியன் ஓஷன் அண்டு பசிபிக் ஓஷனுங்க. ஸோ இங்கேருந்து போயிட்டு தான் பசிபிக் ஓஷனை கனெக்ட் பண்ணணும். இங்கே வந்து இந்தியன் ஓஷன் இருக்கும். இந்தியன் ஓஷன்லேருந்து அந்தமான் சீக்கு போயிட்டு அங்கேருந்து இதன் மூலமாக நம்ம சவுத் சைனா வழியாகவோ இல்லை இந்த சைடு வந்து பசிபிக் ஓஷனுக்கோ வந்து நாம் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்னா என்னென்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது ஸ்ட்ரைட் பாக் ஸ்ட்ரைட். இந்த பாக் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒன்று. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாக் ஸ்ட்ரைட், பார்க் நியூஸ் சந்தின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்துருப்போம். இந்த தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த நேரோ பேசேஜ் வாட்டர் தான் வந்து பாக் ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. பாருங்கள், பிட்வீன் நேரோவான வாட்டர் பாசேஜ் இது பிட்வீன் த சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா அண்டு நார்த் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. இந்த இடையில 2த்துக்கும் இடையில வந்து இது அமைஞ்சிருக்கு. இது என்ன பண்ணுது, இங்கே மேலே இருக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வளவலன்னு கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இந்தியன் ஓஷனையும் பே ஆஃப் பெங்காலையும் இதை கனெக்ட் பண்ணுது. அதே மாதிரி 2 லேண்ட் மாஸ்ன்னு பார்க்கும்போது இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா 2த்துக்கு இடையிலே வந்து இது கனெக்ட் பண்ணுது. இது பாக் ஸ்ட்ரைட் பார்த்துட்டோம். மூணாவது சுந்தா ஸ்ட்ரைட். இந்த சுந்தா ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது இதுவும் ஒரு குரூஷியலான வாட்டர்வே. பாருங்கள், பிட்வீன் த ஐலாண்ட் ஆஃப் ஜாவா அண்டு சுமத்ரா. ஸோ பாருங்கள், ஜாவா அண்டு சுமத்ரா இது ரெண்டில் இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து பாருங்கள் சுந்தா ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நேராவான பேசேஜ் ஆஃப் வாட்டருங்க,
பாருங்கள் சுமத்ரா அப்படிங்கிற ஒரு ஐலாண்டையும் ஜாவா அப்படிங்கிற ஒரு லேண்ட் மாஸையும் வந்து கனெக்ட் பண்ணுது. அதே போல் இது ஜாவா சி அண்ட் இந்தியன் ஓஷன், இது வந்து இந்தியன் ஓஷன், இது வந்து ஜாவா சி, ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுது. இதில் வந்து எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரும், இந்த சுந்தா ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது எந்த 2 ஐலாண்டை கனெக்ட் பண்ணுது, எந்த 2 லேண்ட் மாஸை கனெக்ட் பண்ணுது, எந்த 2 வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணுது. ஸோ இதில் தான் எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரும். ஸோ இதான் நம்ம பெரும்பாலும் பார்த்துட்டு வரோம். சரிங்களா? அடுத்தது யுகாட்டன் ஸ்டேட். இந்த யுகாட்டன் ஸ்டேட் அப்படிங்கிறது இந்த வருஷம் எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரலாம். ஏன்னா இந்த வருஷம் வந்து ட்ரம்ப் வந்து பதவியேற்றதுக்கு பிறகு இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படிங்கிற இந்த பகுதியை, இந்த வளைகுடாவை கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒரு இஷ்யூன்றதுனால இது எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரலாம். அதனால் நாம் இதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இந்த யுகாட்டன் ஸ்டேட் அப்படிங்கிறது பாருங்கள், யுகாட்டன் பெனின்சுலா ஆஃப் மெக்சிகோ ஃப்ரண்ட் ஐலாண்ட் ஆஃப் கியூபாங்க. பாருங்கள், இது வந்து கியூபாவா, இது வந்து கியூபாவா, இது வந்து யுகாட்டன் பெனின்சுலான்னு நான் இடத்துக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். 3 பக்கம் நீராலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டது தான் யுகாட்டன் பெனின்சுலான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து யுகாட்டன் பெனின்சுலா, 3 பக்கம் நீரால் சூழப்பட்டிருக்குது இல்லையா. இது வந்து யுகாட்டன் மெக்சிகோ இருக்கக்கூடிய இந்த யுகாட்டன் பெனின்சுலாவையும் கியூபாவையும் வந்து செப்பரேட் பண்ணுது. கனெக்ட்ஸ் யுகாட்டன் பேசின் ஆஃப் கரீபியன் வித் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவையும் இந்த யுகாட்டன் கரீபியன் சீயும் வந்து கனெக்ட் பண்ணுதுங்க. இது வந்து கரீபியன் சி, இது வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, இது ரெண்டுத்தையும் வந்து இதுதான் வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ பாருங்க, இது கரீபியன் சி, இது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, ரெண்டுத்தையும் இந்த யுகாட்டன் சேனல் தான் வந்து கனெக்ட். பாருங்க, இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்னு சொல்லாமல் சேனல்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, யுகாட்டன் சேனல், ஏன்னா கொஞ்சம் அகலமாக இருக்குது இல்லையா, இது வந்து சேனல், யுகாட்டன் சேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாபெல் மண்டப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுங்க. இது பாருங்க, பிட்வீன் த ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்டு அரேபியன் பெனின்சுலாங்க. ஸோ பாருங்க, இது வந்து ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டுங்க. இந்த ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் இங்கே வந்து ஹார்ன் மாதிரி இருக்கும் பாருங்க, ஒரு காண்டாமிருகத்துடைய கொம்பு மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ பாருங்கள், இது ஒரு காண்டாமிருகமா நீங்கள் வந்து உருவகப்படுத்தினீங்க அப்படின்னா பாருங்கள், இது வந்து கால், காண்டாமிருகத்துடைய கால் அப்படின்னா இங்கே வந்து இதுடைய ஹார்ன் இருக்குது இல்லையா. இந்த ஹார்னுக்கு பாருங்கள், ஆஃப்ரிக்கன் ஹார்ன் அண்டு வந்து அரேபியன் பெனின்சுலா, இந்த அரேபியன் பெனின்சுலாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் பாருங்கள் பாபெல் மண்டப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபெல் மண்டப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அதை சொல்லியிருக்காங்க பாருங்கள், பாபெல் மண்டப் ஸ்டேட். இது வந்து யமனை வந்து டிஜிபவுட்டி அண்டு எரித்ரியா, இது வந்து சத்தியமாக எனக்கு தெரியலுங்க. ஸோ இது வந்து டிஜிபவுட்டி அண்டு எரித்ரியா அப்படிங்கிற இந்த லேண்ட் மாஸை யமன்லேருந்து செப்பரேட் பண்ணுதுங்க. அதே போல் ரெட் சி அண்டு கல்ஃப் ஆஃப் ஆடனை கனெக்ட் பண்ணுதுங்க. 2 வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணுது, 2 லேண்ட் மாஸை செப்பரேட் பண்ணுது. ஸோ இதன் மூலமாக அரேபியன் சீவை கனெக்ட் ஆக முடியும். ஸ்ட்ரெயிட்னா என்ன, சேனல்னா என்ன, 2 வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணணும், 2 லேண்ட் மாஸை செப்பரேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ரெட் சீலேருந்து கல்ஃப் ஆஃப் ஆடனை கனெக்ட் பண்ணோம், அதன் பிறகு இந்தியன் ஓஷனோட இது கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நாம் இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதன் மூலமாக தான் சூயஸ் கனாலை நாம் அடைய முடியும். ஸோ இது இந்த ஸ்ட்ரெயிட் மூலிமா போகும்போது தான் இங்கே தான் வந்து சூயஸ் கனால் இருக்கும். இந்த சூயஸ் கனால் மூலமாக மெடிட்ரேனியன் சீக்கு போக முடியும். மெடிட்ரேனியன் சீக்கு போகிறதுக்கு பிறகு தான் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸோடு நாம் ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்டுங்க இது. அடுத்தது மொசாம்பிக்கு ஸ்டேட் அப்படிங்கிறது இதுவும் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுங்க. இது பாருங்கள், இதுதான் வந்து இது மொசாம்பிக் ஸ்டேட்டுன்னு சொல்கிறத விட சேனல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோடைய இந்த பேசேஜ் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது இல்லையா. பாருங்கள், ஸ்ட்ரெயிட்ன்றது குறுகலாக இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால இது மொசாம்பிக் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லலாம். இது பாருங்கள் வெஸ்ட் இண்டியன் ஓஷனில் இருக்குது. அதே போல் இது பாருங்கள் மடகாஸ்கரையும் மெயின்லேண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவையும் இது செப்பரேட் பண்ணுது. 2 லேண்ட் மாஸை செப்பரேட் பண்ணுது, 2 ஓஷனை கனெக்ட் பண்ணுது. ஸோ அட்லாண்டிக் ஓஷன் அண்டு இந்தியன் ஓஷனை இது கனெக்ட் பண்ணுது. சரிங்களா? மொசாம்பிக் ஸ்டேட். அடுத்தது பெர்ரிங் ஸ்டேட். இந்த பெர்ரிங் ஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஸ்டேட்டுங்க. பாருங்கள், ரஷ்யாவையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் யூஎஸ்ஏவையும் வந்து செப்பரேட் பண்ணுதுங்க. பாருங்க, நேரவான ஒரு வாட்டர்வே இது, செப்பரேட்டிங் ஏஷியா அண்டு நார்த் அமெரிக்கா. ஏஷியாவையும் நார்த் அமெரிக்காவையும் செப்பரேட் பண்ணுது. அதே போல் நாடுகள் பார்க்கும்போது ரஷ்யாவையும் அலாஸ்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அலாஸ்காவையும் இது வந்து செப்பரேட் பண்ணுது. அதே போல் இது ஆர்டிக் ஓஷனுடைய சவுத் சைடில் வந்து இருக்குதுங்க. சவுத் சைடில் வந்து இந்த பெரிங் ஸ்டேட் ஆனது இருக்குது. அதே போல் ஆர்டிக் ஓஷன் அண்டு பெரிங் சி இது ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுது. இந்த சுக்சி சி அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ஆர்டிக் சி அப்படின்னு வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். அடுத்தது போஸ்போரஸ் ஸ்டேட்.
இந்த போஸ்பரஸ் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது நார்த் வெஸ்டர்ன் டர்க்கி இருக்கக்கூடிய ஒரு இதாங்க இது பாருங்கள். இது இடத்துல ஒரு மாதிரி குழப்பற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை சொல்கிற பாருங்கள். இந்த போஸ்பரஸ் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது பிளாக் சீயும் அதே போல் சி ஆஃப் மர்மரா, இதுதான் வந்து சி ஆஃப் மர்மரா சொல்லுவாங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதுதான் சி ஆஃப் மர்மரா. பிளாக் சீயும் சி ஆஃப் மர்மராவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த போஸ்பரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பாருங்கள், டர்க்கி, இந்த டர்க்கியும் இன்று இருக்கக்கூடிய பல்கேரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலண்ட், இது பேர் என்னன்னு தெரியலீங்களே. சரி, ஓகே. இந்த ரெண்டு லேண்ட் மாஸையும் இது வந்து என்ன சொல்கிறது, செப்பரேட் பண்ணுது. இது இன்னும் ஈஸியாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள், டிவைடிங் லைன் பிட்வீன் யூரோப் அண்டு ஏஷியா. இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸா, இது வந்து ஏஷியன் கண்ட்ரிஸா, இது வந்து ஒரு டிவைடிங் ஒரு லைனாக வந்து இந்த போஸ்பரஸ் ஸ்ட்ரைட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பேக் சீலேருந்து சி ஆஃப் மர்மராவுக்கு போகலாம், சி ஆஃப் மர்மராலேருந்து ஏகன் சீக்கு போகலாம், ஏகன் சீலேருந்து மெடிட்டரேனியன் சீக்கு போக முடியும். ஸோ பாருங்கள், இந்த ஒரு சாதாரண சின்ன ஸ்ட்ரைட்டு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேடிங்க்கு காரணமாக இருக்கிறது இந்த போஸ்பரஸ் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது. இந்த ஸ்ட்ரைட்ஸ்லாம் நாம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா மிகப்பெரிய பொருட்களை நம்ம கப்பல் மூலமாக வந்து வர்த்தகம் பண்ணும்பொழுது நமக்கு அதோடைய காஸ்ட் ஆஃப் ட்ராவல் அப்படிங்கிறது குறையுது. ஸோ அதனால தான் இந்த சுயஸ் கனல் ஆகட்டும், பனாமா கனல் ஆகட்டும், இதெல்லாம் உருவாக்குறதுக்கான காரணம் அதெல்லாம் வந்து இதுக்காக ட்ரேடிங்காக தான். இப்படி ஒரு இயற்கையாக ஒன்று கிடைக்கும்போது அந்த ஸ்ட்ரைட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம ஸ்ட்ரைட் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக ஹோர்முஸ் ஸ்ட்ரைட்டுங்க. இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது இது வந்து இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரி அந்த ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட்டுங்க. இது பாருங்கள், பெர்ஷியன் கல்ஃப் டு கல்ஃப் ஆஃப் ஒமன் அண்டு அரேபியன் சீங்க. இது வந்து பெர்ஷியன் கல்ஃபுங்க, வளைகுடான்னு சொல்லுவாங்க. பெர்ஷியன் கல்ஃப்லேருந்து கல்ஃப் ஆஃப் ஒமனை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுங்க. ரெண்டு வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணுது. என்ன வாட்டர் பாடிஸ் கனெக்ட் பண்ணுது? பெர்ஷியன் கல்ஃப் அண்டு கல்ஃப் ஆஃப் ஒமன். அதே போல் ரெண்டு லேண்ட் மாஸை டிவைட் பண்ணுது. என்னென்னு பார்க்கும்போது ஈரான் அண்டு அரேபியன் பெனின்சுலாவை செப்பரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், ஒரு ஆயில் சப்ளைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. நம்ம பார்த்துருப்போம், இந்த அரேபியன் கண்ட்ரிஸ் தான் நாம் எண்ணெய் போக்குவரத்தானது நடக்கும். ஸோ இந்த பேசேஜ் மூலமாக தான் ஒரு வேர்ல்டு அந்த ஆயில் சப்ளையில் ஒரு குறிப்பிடத்தகுந்த பர்சன்டேஜ் வந்து இதன் மூலமாக தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஈரான் அண்டு அரேபியன் பெனின்சுலா இங்கே இருக்கக்கூடியதான். இது பெர்ஷியன் கல்ஃப் அண்டு கல்ஃப் ஆஃப் ஒமன், கல்ஃப் ஆஃப் ஒமன்லேருந்து அரேபியன் சி, அரேபியன் சீலேருந்து இந்தியன் ஓஷனுக்கு வந்து நாம் இந்தியாவில் இதன் மூலமாக வர்த்தகம் பண்ணுறோம். அடுத்தது ஜிப்ரால்டர் ஸ்ட்ரைட். இந்த ஜிப்ரால்டர் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது ஏன் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னா, இது பாருங்கள், ஐபீரியன் பெனின்சுலா. இந்த ஐபீரியன் பெனின்சுலான்றது எங்கங்க? இந்த ஐபீரியன் பெனின்சுலா என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் இருக்கும்? ஸ்பெயின் இருக்கும், போர்ச்சுகல், இதெல்லாம் வந்து இந்த ஐபீரியன் பெனின்சுலா இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுங்க இது. ஸோ இது ரெண்டு இந்த ஜிப்ரால்டர் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது ரெண்டு வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணக்கூடியது. ஒன்று அல்போரான் சி அண்டு நார்த் அட்லாண்டிக் சி அப்படின்னு சொல்லலாம், இல்லை மெடிட்டரேனியன் சீயை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் ஜிப்ரால்டர் ஸ்ட்ரைட். ஏன்னா மெடிட்டரேனியன் சீன்றது ரொம்ப முக்கியமானதுங்க. எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேள்வியாக கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அது. ஸோ இது மூலமாக இந்த ஜிப்ரால்டர் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது நார்த் அட்லாண்டிக் ஓஷனையும் மெடிட்டரேனியன் சீயை கனெக்ட் பண்ணுது. இன்னும் சொல்ல போனால் அல்போரான் சீயும் வந்து கனெக்ட் பண்ணுது. அதே போல் ரெண்டு லேண்ட் மாஸை செப்பரேட் பண்ணுது, ஸ்பெயின் அண்டு மொராக்கோ அப்படிங்கிறது இந்த கண்ட்ரிஸை வந்து செப்பரேட் பண்ணுது. இன்னும் சொல்ல போனால் யூரோப்பியன் கண்ட்ரிஸையும் யூரோப்பியன் காண்டினென்ட்டையும் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டையும் இது செப்பரேட் பண்ணுது. ஸோ ரொம்ப முக்கியமானது. அதாவது மேலே பார்த்த நாம் இந்த போஸ்பரஸ் ஸ்ட்ரைட்டு ரெண்டு காண்டினென்ட்டை செப்பரேட் பண்ணுது. அதே போல் இந்த ஜிப்ரால்டர் ஸ்ட்ரைட்டும் ரெண்டு காண்டினென்ட்டை செப்பரேட் பண்ணுது. அதே போல் இங்கே இந்த பெரிங் ஸ்ட்ரைட்டும் ரெண்டு காண்டினென்ட்டை செப்பரேட் பண்ணுது. இப்படி ரெண்டு காண்டினென்ட்டை செப்பரேட் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரைட்டில் நாம் தெரிஞ்சு வச்சது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் தான் இங்கேயும் இந்த பாபெல் மண்டப் அப்படிங்கிறதும் ரெண்டு காண்டினென்ட்டை செப்பரேட் பண்ணுது. சரி, இந்த கிளாஸ் இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரைட்ஸ் என்ன, சேனல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் ஸ்ட்ரைட்னா என்ன, சேனல்னா என்னென்னு பார்த்தோம். இந்த 10 ஸ்ட்ரைட்ஸும் சேனல்ஸும் ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடியது. ஸ்ட்ரைட்னா என்ன? ரெண்டு வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணணும், ரெண்டு லேண்ட் மாஸை செப்பரேட் பண்ணணும். சேனல்னா என்ன? இந்த ஸ்ட்ரைட்டுடைய ஒரு வைடர் வே தான் வந்து சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.